ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு அதை பற்றி பார்க்க போகிறோம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளுக்கு அப்புறம் பிஆர்லேருந்து சிஎஸ் பார்க்க வந்து போயிருக்கோம். ஸோ அதாவது வந்து கிளாஸ் ஸ்குவாட் ரேங்க் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் இன்னைக்கு வந்து பார்க்க போகிறோம். சிஎஸ்ல வேற புது சீசன் அப்டேட் ஆக போகுது. அதனால ரேங்க் புஷ் பண்ணலாம்னு சொல்லிட்டு வெறித்தனமா எல்லாரும் வந்து உட்காந்துருப்பீங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால வந்து யாராச்சும் கிளாஸ் ஸ்குவாட் அதிகமாக ப்ளே பண்ணுவீங்க, ரேங்க் புஷ் பண்ணுவீங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோ வந்து ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்க. ஸோ நம்மளுக்கு சீசன் அப்டேட் ஆன உடனே பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிக்ஸ்லாம் யூஸ் பண்ணி வந்து நீங்கள் ரேங்க் புஷ் பண்ணுங்க. வெறித்தனமாக வந்து ரேங்க் புஷ் பண்ணலாம். சரி, ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வளன்னு பேசாமல் டேரக்டாக கண்டென்ட் வந்து போயிடலாம். சோ யாருமே ஸ்கிப் பண்ணாம வந்து பாருங்க. ஓகே, இப்போ டிப் நம்பர் 1 என்னன்னு கேட்டீங்கன்னா, ரேங்க் புஷ் பண்ணணும்னு ஆசைப்படுற நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை வந்து இருக்கும். ஸோ அதாவது ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நிறைய பேர்கிட்ட வந்து நல்ல டிவைஸ் வந்து இருக்காது. ஸோ அதாவது வந்து ஒரு 2GB 3GB ரேம் மொபைலில் தான் வந்து ப்ளே பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நல்ல டிவைஸ் இருந்தாலுமே கன் ஸ்கின்ஸ் வந்து இருக்காது. ஸோ நம்ம டாப் அப்பும் பண்ண மாட்டோம். அதனால வந்து ஒரு நார்மலான ஒரு கன் ஸ்கின்னே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி அதை வச்சு நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருப்போம். இருந்தாலும் அந்த கன் ஸ்கின்னை வச்சு நம்ம எனிமி அடிக்கிறது ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டிருப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு சில பிளேயர்ஸ் வந்து இருப்பாங்க. சில பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவும் கன் ஸ்கின் வச்சிருப்பாங்க, அதே மாதிரி டிவைஸும் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வச்சிருப்பாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பிளேயரும் ஒரு மாதிரி நம்ம வந்து ப்ளே பண்ணணும். ஸோ ரேங்க் புஷ் பண்ணணும்னு நீங்க வந்து நினைச்சீங்க அப்படின்னா எதுக்காக சொல்லணும்னா, இப்போ இந்த கேமை பொறுத்த வரைக்குமே நம்மளுக்கு ஒரு நல்ல டிவைஸ் பிளஸ் நல்ல ஒரு கன் ஸ்கின்ஸ் இதெல்லாமே இருந்தால் தான் நம்மளால நல்லா ஆட முடியும்ன்ற